செக் செக். ரைட், புதுசாக எடுங்க அப்படியே. ரைட், வணக்கம் பிள்ளைகள், வாழ்க வளமுடன். அப்படி எடுங்கோ. இந்த 4வது கேள்வி கோம்பக் என்ன? உங்களோட புத்த பயிற்சி 85ஆம் பக்கம். பக்கம் 85. சரி, அதில் 4வது கேள்வி. பின்வரும் சேர்வைகளின் ரசாயன சூத்திரத்தை எழுதுக. அதில் பாருங்க பிள்ளைகள், இலிதியம் புளோரைட் இருக்கு பிள்ளைகள். இலிதியம் புளோரைட். சரியா? அப்போ இதில் பேர்லேயே உங்களுக்கு விளங்கணும் அது என்ன மூலகம் பண்றது. சரியா? இலிதியம்ண்டா அது லித்தியம் தான். இலிதியம் தான் லித்தியம். புளோரைட்ன்றது பாருங்க, புளோரைட் தானே, அது என்னது? ஃப்ளோரின். அப்போ லித்தியமும் ஃப்ளோரின் பிள்ளைகள். சரி, அதுக்கான ரசாயன சூத்திரம் எழுதி இருக்கணும். சரிதானே? அதுக்கு தான் உங்களுக்கு நான் ரசாயன சூத்திரம் இருக்க பேர்கள் எழுதி விட்டு நான் விளங்குதா? பேர் எழுதி விட்டா அதுக்கு தான். அப்போ லித்தியம் புளோரைட்னா யோசிக்குது என்னடா என்று. லித்தியமும் ஃப்ளோரினும் சேர்ந்து வரதான் லித்தியம் புளோரைட். அப்போ அது மாதிரி பெரிலியம் குளோரைட். சரி, அடுத்து என்னது? பெரிலியம். இது ஒன்று. ரெண்டாவது பெரிலியம் குளோரைட். பாருங்க, இது கூணா குளோரைட். குளோரைட்னா பெரிலியம், பிஇயும் சிஎல்லும் குளோரினும். சரி, விளங்குதா? இது நம்மளுடைய விஷயம். நிறைய பேர் வசனத்தை பார்த்துட்டு விட்டு. அடுத்து என்னது? 3வது அலுமினியம் ஆக்சைடு. அலுமினியம் ஆக்சைடு. அப்போ அலுமினியம் வேண்டாது ஏல் தான் அப்படி. அலுமினியம் ஆக்சைடுன்றது ஆக்சிஜன். ரைட். அடுத்த 4வது மேக்னீசியம் ஆக்சைடு. மேக்னீசியம் ஆக்சைடு. சரியா? மேக்னீசியம் முடியல, மேக்னீசியம் தான். ஆக்சைடுன்றது ஆக்சிஜன். சரியோ? அடுத்த 5வது கார்பன் இரு சல்ஃபைட்டு. என்ன கார்பன்றது சி, சல்ஃபைட்ன்றது சல்வர். சல்வர்ன்றது கந்தகம் புள்ளி. விளங்குதா? இதுதான் இருக்க விஷயம். பிள்ளைக்கு முதல்ல இந்த பேரலை சொன்னா அது என்னென்ன மூலமால சேர்ந்து இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சா தான் ரசாயன சுத்தம் எழுதலாம். ஓகே தானே? அப்போ என்ன செய்யலாம்? கொஞ்சம் பாருங்க முடியாது. என்ன செய்திருப்பீங்க? இப்போ லித்தியத்துக்கு வரல எவ்வளவு? என்னைய எழுதி பார்க்கறது எல்லாத்தையும் இப்போ மேலே பார்க்கலாம். லித்தியத்துக்கு அணுவன் எத்தனை? 7. இப்படி பழங்கோ. லித்தியத்துக்கு அணுவன் 7. அப்போ எத்தனை? சாரி, லித்தியத்துக்கு அணுவன் 3. சரியா? 3 2 கமௌண்ட். அப்போ இறுதியோட்டில் எத்தனை? கொண்டு இருக்கு. அப்போ என்ன செய்யும்? கொண்ட விளக்கும். அப்போ ഇതിന്റെ வரளவு 1+. ஃப்ளோரின். ஃப்ளோரினுக்கு அணுவன் எத்தனை? 9. அப்போ 2 கம 7. இறுதியோட்டில் 7 இருக்குது. அப்போ எத்தனை? 1 8க்கும். அப்போ இது 1 மைனஸ். அப்போ 2 என்ன செய்யற வரளவு? இவற்றை வரளவு இவருக்கு, இவற்றை வரளவு இவருக்கு மாற்றி கொடுத்தா 2 புள்ளிகள் வரும். எல்ஐ எஃப் என்று வரும் புள்ளி. இவர் தான் அந்த லித்தியம் புளோரைட். சரியா? ஓகேயா? இப்படிதான் இருப்பீங்க. அடுத்த பெரிலியத்துக்கு வாங்க. பெரிலியம் எத்தனது? 4 அணுவன். 4 அணுவன். 3 9. 4 டபுள் எத்தனை பேர்? 2 2 தானே. அப்போ இறுதி உள்ள 2 கம்பெனி 2 இலக்கும் 2+. இதெல்லாம் முன் கிளாஸ்ல பார்த்துட்டேன். வலுவில் விளக்குறது எல்லாம் கவனிங்க. ஒன்று மட்டும் தான் நம்மளுக்கு கவனிங்க. கவனிங்க. அடுத்த குளோரினுக்கு எத்தனை? 17 தானே. அப்போ இறுதியோட்டில் எத்தனை இருக்க போகுது? 2 8 7. அப்போ இறுதியோட 7 இருக்கும். 7 எத்தனை என்ன செய்யும்? ஒன்றை வாங்கும். அப்போ இது 1 மைனஸ். அப்போ இவற்றோட இவருக்கு, இவற்றோட இவருக்கு மாற்றி விட்டீங்க என்றால் BeCl2 என்று வரும். இதுதான் பெரிலியம் குளோரைட். பெரிலியம் குளோரைட். இது லித்தியம் புளோரைட். FF. இப்போ நான் ஓட வச்சிருக்கணும். இப்போ நான் போனேன் இப்ளோரைட். 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 சரி, அப்படி சொல்லி போலாங்க. இப்ளோரைட். இது குளோரைட். கூணா குளோரைட். குளோரின். இது ஃப்ளோரின். சரியா? ரைட். அடுத்து வாங்க 4வது அலுமினியம். அலுமினியத்துக்கு எத்தனை வழியில்? 13. அப்புறம் இறுதியோட்டில் 3 இலத்திரன் 3+. ஏன் 3 இருக்கக்கூடிய இறுதியோடு? இறுதியோட்டிலடா 1 2 3. இந்த எண்ணிக்கையில் இருந்தால் என்ன செய்யும்? இலத்திரன் வந்து இழக்கும். 5 6கள் இருந்தால் என்ன செய்யும்? இலத்திரனை வந்து ஏற்கும். இது இழக்கும். சரியா? இதெல்லாம் வலுவில் பார்த்துட்டோம். அப்போ 3+. இதுக்கு எத்தனை? 8. அப்போ 2 6 2 மைனஸ். இவை மாற்றி கொடுத்தோம் என்றால் Al2O3 என்று வரும். அலுமினியம் ஆக்சைடு. ஓகேயா? இப்படி பேரையும் சொல்லி பழங்க. சும்மா ஸ்டைலாக வாசிச்சு பழங்க. அலுமினியம் ஆக்சைடு, பெரிலியம் குளோரைட். இது என்னது? லித்தியம் புளோரைட். சரியா? அடுத்தது மேக்னீசியம் ஆக்சைடு. மேக்னீசியம் 12 புள்ளி. அப்போ என்ன வலுளவு? 2+. இதுக்கு எத்தனை? 2 மைனஸ். அப்போ மாற்றி கொடுத்து விட்டீங்க. 2 2 என்ன செய்யலாம்? சுருக்கலாம் சொன்னா தானே. அப்போ 2 வரும். 1 1. அப்போ 2 மேக்னீசிய ஆக்சைடு வரும். இதெல்லாம் ரசாயன சுத்தத்தில் பழகினாங்க தானே. அதான் வந்து தந்திருக்காங்க. இப்படி தான் களில் வரும். கவனம்.
அடுத்து வரும் காவன். காவனுக்கு 6 2 கவன் 4. அப்போ ഇതിന്റെ அளவு 4. கந்தகத்துக்கு 16. சரியா? சல்ஃபைட் சல்ஃபர் பிள்ளைகள். கந்தகத்துக்கு இன்னொரு பேர் சல்ஃபரா. சல்ஃபர். கந்தகத்துக்கு இன்னொரு பேர் என்ன? சல்ஃபர். வேணாலே பக்கத்தில் எழுதி விடுங்க. சல்ஃபைட் ரைட். அப்போ சல்ஃபர் ரெண்டா கந்த 16 2 கம 8 கம 6 தானே. அப்போ இறுதி உள்ள 2 வரப்போ அப்போ இதுக்கு 2 ப்ளஸ் ஸோ 2 மைனஸ் வாங்க போறார் ரைட். அப்போ 2 2 சுருக்குல தான் முடியுது 1 இது 2. அப்போ எழுதி விட்டீங்கடா CS 2 வரும். இதுதான் முடியாது கார்பன் இரு சல்ஃபைட்டு. சல்ஃபைட்டு எடுத்துக்கணும். ஏன்னா இது வந்து என்ன முடியாது SO4 2 மைனஸ் மூலியம் பார்த்தோம். இது வந்து சல்பேட்டு. இந்த உச்சரிப்புகள் கவனம் பிள்ளை. இப்போ ரெண்டையும் குழம்பிக்கொள்றீங்க. SO4 2 மைனஸ் என்ற மூலியம் பார்த்தோம்ல. பார்த்தோம் தானே. அது என்னது சல்ஃபேட்டு பேனா. சல்ஃபேட்டு. இது சல்பைட்டு. இதுவும் சல் தாண்டா இதுவும் சல் தாண்டா. அது பேட்டு இது பைட்டு. அது பேனா இது பையனா. கவனமா ரைட்டா. அப்போ இரு சல்பைட் தான் இரண்டு டெண்டு. இரண்டு நகல் இருக்கிறது. இரண்டு நகல் இருக்கிறது. அது பேச்சு வாக்கலாம். இரண்டு டெண்டை தான் குறிக்கும். சரியா? அப்போ இரண்டு CS2 வருதுல்ல. கார்பன் இரு சல்பைட். கவனம் ஏன்னு இதெல்லாம் சொல்றேன்டா. இப்போ இது சிலவங்களுக்கு குறியீடு தராமல் இப்படி பேர் தான் நீங்க குறியீடுகளை தெரிஞ்சிருக்கணும். சரிதானே? இந்த புத்தகத்தை பயிற்சி இருக்குதானே இல்லை. அப்போ அவங்களுக்கு எதுவும் எக்ஸாமில் போட்டாலோ அது உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்ல இயலாது. எனக்கு காவன் தெரியும் கந்தம் தெரியும் இரு சல்பைட் தெரியாது சல்வர் தெரியாதுன்னு சொல்ல இயலாது. சொல்ல விளங்குதோ ரைட்டோ. இதான் கூட கோம்பக் இந்த 5 சரிட்டீங்களா? நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அங்கே இருக்குல்ல முடியும். அங்கே இருக்கு பிள்ளைகள். இது அணுக்களோட வந்த ரசாயன ஜோதிடம். அங்கே அடுத்த பக்கம் இருக்குது மூலியங்களோட. மூலியங்களோட எப்படி வரும் இருக்கு. மூலியங்களோட எப்படி வரும் இருக்கு. இதெல்லாம் 2 பேர் அட்மின் நம்பர் இல்லாமல் இருக்கிறீங்க. ஐடி நம்பர் இல்லாமல் சார் 871950 நம்பர்ல இருக்கு. அட்மின் நம்பரை மாத்துங்க. ஐடி நம்பரை மாத்துங்க. அட்மின் பாருங்கோ மாத்தாடிக்கு ரிமூவ் பண்ணி விடுங்கோ. இல்லாட்டி அவர்கிட்ட கேளுங்கோ நம்பர் கிடைக்கலையா இல்லையாண்டு. ஓகேயா ரைட். உங்களோட டியூட் எடுங்க பிள்ளை. டியூட் பிடிஎஃப் போட்டு பிரிண்ட் எடுத்துட்டீங்களா? டியூட் போட்டால் பிரிண்ட் எடுக்கணும் பிள்ளை. சரிதான் பிரிண்ட் எடுத்துடணும். மற்ற இந்த 87190 மாற்றுங்கோ. ஐடி நம்பரை மாற்றுங்கோ. நம்பர் எல்லாத்தையும் கொடுத்தா இருக்கு. அட்மின் பாருங்கோ. டியூட் எடுத்துட்டீங்களா? ரைட். அதில் இந்த பாடத்துக்கு எத்தனை பக்கம்? 10ஆம் பக்கம் எடுங்கோ. 10வது பக்கம் ஒரு 2 வழி செய்கிற நினைக்கிற முடியல. இப்போ செய்தது புத்தக பயிற்சி. சரியோ அதை பாருங்க. அங்கே அடுத்த பக்கம் இருக்குது. ஒரேடியெல்லாம் செய்ய முடியல. செய்ய முடிஞ்ச பாருங்க. உங்களுக்கு புத்தகத்தில் இந்த பயிற்சி ஃபுல்லாக முடிச்சுட்டேன்னா சொல்ல விளங்க. இந்த பயிற்சி ஃபுல்லாக முடிச்சாச்சு ரைட். அடுத்தது இங்கால இது என்னது மூலியத்துக்குரியது. இந்த அடுத்த 5வது கழி வரைக்கும் செய்யலாம் பிள்ளை. அங்கே 6வது தான் இன்னும் படிக்கணும் ஆத்திரம். இந்த 5வது கழி மட்டும் நீங்கள் செய்யலாம். செய்து வைங்கன்னா அடுத்த கிளாஸில் அதை செய்வேன். ஒரே நாள் எல்லாத்தையும் முடிக்க தேவையில்லை பிள்ளை. சரியோ? இந்த இது மூலியத்துக்குரியதா. அதுவும் அதே மூலியத்தின பேர்களான் இருக்கும். சரியோ அதே செய்து வைங்க. இப்போ நாங்கள் எங்கள் டியூட்டை பார்ப்போம். சரியோ டியூட்டை பார்ப்போம். உங்களுக்கு இதுக்கு இந்த யூனிட்டுக்குரிய பாஸ் பேப்பர் தொகுப்பு உங்களுக்கு போடுவேன் பிள்ளைகள். சரியா? நாளைக்கு போட்டுருவேன். சரியோ போட்டால் அதுக்குரிய டியூட் போட்டால் பிள்ளைகள் பிரிண்ட் எடுத்துருங்கோ. பிரிண்ட் எடுத்தால் தான் நீங்கள் அதெல்லாம் செய்து பார்க்கலாம். சரிதானே? ஓகே. அப்போ உங்களுக்கு பாஸ் பேப்பர் செய்யக்கலாம். உங்களுக்கு விளங்கும் புத்தக பயிற்சி எவ்வளோ முக்கியம், படிக்கிற விஷயம் எவ்வளோ முக்கியம், புத்தகத்துலேருந்து வருதா என்னன்றதெல்லாம் உங்களுக்கு இப்போவே விளங்கிடும். ஓகே ரைட். சரி உங்களோட டியூட் எடுங்க. அதில் டியூட்டில் 10வது பக்கமா? டியூட்டில் 10வது பக்கம். இது ஓகே தானே? கவனம். இந்த ரசாயன சூத்திரம் எழுதுறது கடும் முக்கியம் பிள்ளைகள். ஓகே. இதில் 10வது பக்கம் எடுங்கோ. அதில் முதல் 2 வழியும் பார்த்தாச்சு ரைட். 3வது கழிக்கு வாங்கோ. உங்களோட டியூட்டில் உங்களோட டியூட்
சரி, அதுல 10வது பக்கம். சரி, அதுல வந்து 3வது கேள்வி. ஓகே தானே? ரைட். அணுவின் கருவைச் சூழ உள்ள KLMN ஆகிய சக்தி மட்டங்களில் இலத்திரன்கள் நிரம்பியுள்ளன. ஓகே, உன்ன செய்ததா? ரைட். அதில் M சக்தி மட்டத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்தபட்ச இலத்திரன் எண்ணிக்கை யாது? பார்த்தது. இது அப்படியான கரு. சரிதானே? முதலாம் சக்தி மட்டம், ரெண்டாம் சக்தி மட்டம், 3, 4. இதான் அப்படியே KLM தான் சொல்லியிருக்காங்க. முதலாவது சக்தி மட்டத்து K, அடுத்த L, அடுத்த M, அடுத்த N. இந்த ஒவ்வொரு சக்தி மட்டத்துக்கான பேர் வந்து KLMN. சரிதானே? படிச்சதே தான். கேள்வி செய்ய கொஞ்சம் மடக்கன் ரிவிஷன் பண்ணி விடுறானே, அதான் ஞாபகத்துக்கு வரும். சரியா? ஓகே புள்ளியல். KLMN தான் என்னது இந்த பேர். இதில் கேட்டிருக்க வந்து புள்ளியல் எம்மில் வந்து உயர்ந்தபட்ச இலத்திரனி உங்களுக்கு தெரியும். முதலாவதுல எத்தனை புள்ளியல்? 2 இருக்கலாம். ரெண்டாவதுல 8, மூன்றாவதுல 18, அடுத்ததுல 32. எப்படி கணிச்ச நாங்கள்? 2n வர்க்கம் என்ற பொது சமன்பாடு. இதில் என்னன்றது என்ன புள்ளியல்? என்னன்றது சக்தி மட்ட எண்ணிக்கை. சக்தி மட்ட எண்ணிக்கை. இதில் 60 தேர்வு படிச்சிட்டோம். தொடர்ந்து பார்த்துருக்கணும் தான் விளங்கும். சரியோ? பாருங்கோ, முதலாவது 2 இருக்கு, மட்டும் இல்லை. ரெண்டாவது 8, அடுத்ததுல 18. கேட்டகளி என்ன புள்ளியல்? எம்லாம் கேட்டிருக்காங்க. அப்போ எம்ல எவ்வளோ புள்ளியல்? 18. இதுதானே அந்த உச்சலத்தின எண்ணிக்கை. ஓகேயா? சரியோ? நீங்கள் எடுக்க 2வது புறம் வர எல்லாத்தையும் 8 2 எடுக்கிறாங்க. அதை நான் கேள்வி செய்யறதுக்காக. ஆனால் உச்சலத்தின எண்ணிக்கை கேட்டால் 18 தான் புள்ளியல். அடுத்ததுல 32. எத்தனை சக்தி படத்தை கேட்டாலும் இதில் போட்டு விட்டீங்கன்னா வந்துடும். இப்போ பாருங்க, இதுல 32 தந்தது. இதுக்கு பாருங்க 2 தர என்னன்ற என்ன சக்தி படம் எண்ணிக்கை இது 1, 2, 3, 4 சக்தி படம் தானே? 4 தானே? முதல் பார்க்கடிங்க 4 தானே? அப்போ எத்தனை? 4 என் வர்க்கம் உள்ள 4 வர்க்கம். அப்போ எவ்வளோடா? 2 தர 4 வர்க்கம் 16. 7 எவ்வளோ புள்ளியல்? 32. இப்படி தான் நினைக்கிறேன். இவ்வளோ தான் வேலை. சரியா? ரைட். அந்த களி பக்கத்தில், இந்த களி பக்கத்துல இதெல்லாம் சைட் சின்ன நோட் பண்ணி விட்டுருவோம். களி இருக்குதாடா, அதுல எல்லாம் வழியாக சைட்ல எல்லாம் நோட் பண்ணி விடு. அப்படிதான் விளக்கு. ஓகேயா? இந்த டியூட் பிரிண்ட் எடுக்க பிள்ளைகள், நான் அனுப்புகிற டியூட் பிரிண்ட் எடுக்கல 2 பிரிண்டாக எடுத்துக்கொள்ளுங்க. சொல்ல விளங்குதா? தமிழ் விளங்குதா? 2 பிரிண்டாக எடுத்துக்கொள்ளுங்க. ஒன்று உங்களுக்கு, இன்னொன்று அடுத்த வருஷம் படிக்க உங்களோட தம்பி தங்கச்சிக்கு. ஏன்னா இல்லை, அதுவும் உங்களுக்கு தான். இது ஒன்று என்ன செய்யணும்டா, நான் கேளியல் விளங்கப்படுத்த எதிரியெல்லாம் வெட்டிக்கிட்டி எல்லாம் இப்படியெல்லாம் எழுதி விளக்கம் எழுதி அந்த கேள்வி பகுதியில் விளக்கங்கள் எழுதி பழகுங்க. அதுக்கு எடுத்துருங்க. அப்போ அது உங்களுக்கு என்ன ஸ்கீம் மாதிரி விடையெல்லாம் உள்ள ஸ்கீம் மாதிரி இருக்கும். அப்புறம் இன்னொன்று 2 எடுக்கிறீங்கானே, அதில் ஒன்றும் கீறக்கூடாது. அது அப்படியே புதுசாக தான் இருக்கணும். அதை என்ன செய்யணும்? நீங்கள் இப்போ நான் இந்த பாடம் படிச்சுட்டு அடுத்த பாடம் படிச்சு கொண்டு கேட்கல, இந்த பாடம் உனக்கு டச்சில் இருக்காது, மறக்காது. மறக்கிற போய்க்காது. டச்சில் இருக்காது. டக்குனு வெளியிட வராது. அந்த மறந்த மாதிரி போயிடும், ஞாபகத்தில் இருக்காது. விளங்குதோ? அதுக்கு என்ன செய்யணும்? அடுத்த யூனிட் படிச்சுட்டு கேட்கல, நீ இந்த யூனிட் தியரியை போய் படிக்க தேவையில்லை, தியரி காப்பியை படிக்க தேவையில்லை. தியரி ஒரு கதை படிக்கிறது. அது முழுசா விளங்குது, அரை உரையா விளங்குனாலும் பரவாயில்ல, ஒரு கதை படிக்கிறது. அப்புறம் என்ன செய்யணும்? கேள்வியில் செய்யணும். கேள்வியில் செய்ய தேரி எல்லாம் விளங்கி கொண்டு வரும். அப்புறம் தேரியெல்லாம் விளங்கி கேள்வியில் செய்து முடிச்சு இந்த யூனிட் நான் முடிச்சு அப்புறம் என்ன செய்யணும்? நான் அடுத்த யூனிட் படிச்சுட்டு இருக்கீங்களே, நீ இதில் அந்த பேப்பர் எடுத்து திருப்பி ரிவிஷனாக செய்து கொண்டு வரும். ஒரு நாளைக்கு ஒரு 5 MCQ 10 MCQ செய்துட்டு வரைக்கல, உனக்கு அவ்வளவு ஞாபகத்தில் இருக்கும். இதுதான் படிக்கிற முறை. இப்படி படிச்சுட்டு வந்தீங்கடா சயின்ஸ் உனக்கு இந்த சயின்ஸில் எந்த பாடமே உனக்கு கஷ்டமாக தெரியாது. சரியோ? நீங்கள் விடுறபடியே திருப்பி திருப்பி தியரியே படிச்சு கொண்டு இருக்கிறது. கேள்வி செய்து பார்த்தா தானே தெரியும். தியரி என்ற ஒரு அடிப்படை அறிவுக்கு என்னென்ன விஷயம் இருக்குன்னு தெரிய இருக்கு. சரியா? அதை வச்சு கேள்வி செய்தால் தான் உனக்கு அந்த தியரி எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி கேள்வி கேட்குறாங்க, என்னென்ன நுணுக்கமாக கேட்குறாங்க, எப்படி இந்த கேள்வியில் தட்டலாம், எப்படி செய்யலாம், எப்படி இதை பாடம் வாங்கி வைக்கலாம், அந்த எல்லா அறிவும் கேள்விக்குள்ளாக போனால் தான் உனக்கு விளங்கும். ஆனால் கேள்விகளால் போகிறதுக்கு அடிப்படை அந்த அத்திவாரம் தியரி தெரிஞ்சிருக்க வேணும். தியரியே தெரியாமல் கேள்விகளை போடுறதுன்றது கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போ அன்றைக்கு சொல்லிட்டேன், இது உங்களுக்கு தியரியில் படிப்பிச்சே இல்லை, ஆரம்பத்தில் படிச்சுனா இல்லை. இப்போ ஆரம்பத்தில் பார்த்த பிள்ளைக்கு இது டக்குன்னு விளங்கும். புதுசாக பார்க்குற பிள்ளைக்கு இது புதுசாக தான் இருக்கு. என்ன கேஎல்னோ ABCD எல்லாம் படிப்பிக்காம தான் இருக்கும். அப்படித்தானே இருக்கும். 2n வர்க்கம் பண்றாரு, இன்னும் மேத்ஸ் வருது, 4 வர்க்கம் பண்றாரு. இந்த மேத்ஸ் எல்லாம் ஓடிய சயின்ஸுக்கு வந்தா இங்கே எப்படி இருக்கு, இப்படிதான் யோசிப்பீங்க. விளங்குதா? இதான விஷயம். அப்போ இந்த ஃப்ளோவில் போனீங்கடா சிம்பிளா உங்களுக்கு எடுத்துடலாம். ஓகே தானே? ரைட். அப்போ 3வது கழிக்கு வந்து 18. வெம்ம கேட்டுடைய 18, என்ன கேட்டிருந்தா 32, எல்ல கேட்டிருந்தா 8, கே கேட்டிருந்தா 2. சரிதானே? ரைட். ஆனால் தெளிவாக எங்களுக்கும் நான் கேள்வி செய்தது தான் முதலாவது 2 புறம் எல்லாத்தையும் 2வது 8 3வது எல்லாத்தையும் 8 எடுக்கிறோம். ஆனால் உச்சான ரொம்ப கூடிய இடத்துல நிற்கினா 18 32 வரும். ஓகே தானே? ரைட். அடுத்து 62 என்ன அது படிக்கணும். அடுத்து வாங்க 5வது கழிக்கு வாங்க. நான் படிச்சதுக்குள்ள வந்த கேள்வி தான் அதில் செய்கிறேன்டா பிள்ளைகள். தியரி படித்தோடனே கேள்வியல் புத்தகத்தில் இருக்க பயிற்சியல் இந்த மாடல் கேள்வியல் செய்கிறோம். சரியா? ஓகே. இது கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகி வந்தோடனே நீ பாஸ் கழி வந்தோடனே பாஸ் கழி அடுத்த கடைசி கட்டம் அந்த அடுத்த கட்டம் என்னது? பாஸ் கழி போ. உனக்கு அந்த எல்லாமே கிளியர் ஆயிரும். இப்போ எக்ஸாமில் போய் இருந்தீங்கடா எல்லாமே பார்த்த கழி மாதிரி தான் இருக்கு.
ஓகே தானே? ரைட். Ca2+ இலத்திரன் எண்ணிக்கைக்கு சமனான இலத்திரன் எண்ணிக்கை கொண்ட மூலகம் அல்லது அயன் அல்லாது. ரைட், நல்ல ஒரு கேள்வி. பாப்போம் என்ன செய்தீங்களோ, டப்புன்னு செய்யுங்க பாப்போம். டப்புன்னு செய்யுங்க. கவனிங்க பிள்ளைகள். Ca2+, பிள்ளைக்கு தெரியணும். Ca2+ன்றது என்னது? கால்சியம் அயன். கால்சியத்தின் அணுவன் எவ்வளவு? 20. 20 தானே? ஓகேயா? அப்போ கால்சியத்தை நீங்கள் எழுதினீங்களா எல்லாத்திலையும்? இதுதான் கால்சியம் அணு 20. எல்லாத்திலையும் இப்போ என்ன? 2 8 8 2. அப்போ இந்த கால்சியம் 2+ எப்படி வந்திருக்கும் பிள்ளைகள்? இந்த இறுதி உள்ள இலத்திரனை என்ன செய்திருக்கும்? இழந்திருக்கும். 2 இழந்தா தான் இந்த 2+ வரும். இழந்தால் தான் நேரேற்றம். அப்போ ഇതിന്റെ எழுத்துல இப்போ என்ன? 2, 8, 8 வரும். ஓகேயா? அப்போ இந்த கால்சியம் 2+ இலத்திலையும் இப்போ என்ன பிள்ளைகள்? 2, 8, 8. 20லேருந்து 2 கழிச்சா எவ்வளோ வரப்போகுது? 18 தானே? இப்போ 2 மட்டும் 10, 10 மட்டும் 18. இறுதி உள்ள இந்த இலத்திரம் என்ன செய்யுது பிள்ளைகள்? இழக்கப்பட்டிருக்குது. இறுதி உள்ள இந்த இலத்திரம் தான் என்ன செய்யுது? இழக்கப்பட்டிருக்கு. அப்போ இழந்தால் எண்ணேற்றம் பெறும். அந்த அணு வந்து நேரேற்றம் பெறும். எத்தனை இலத்திரம் நடக்குது? 2. அதால 2+. Ca2+. இதுக்கு பேர் என்ன பிள்ளைகள்? இதுக்கு பேர் என்ன? இது வந்து அணுவடா. அணு. இது வந்து என்ன பிள்ளைகள்? அயன். ரெண்டு வித்தியாசம் இருக்குல்ல? அயன் இதுல ஏற்றங்கள் இருக்குல்லடா. ஏற்றங்கள் இருக்கிறது தான் என்ன சொல்றது? அயன்னு சொல்லுவோம். தனியாக ஏற்றம் இருக்குது என்னது? அணுக்கள். ஓகே தானே? ரைட்டோ? சரி, கவனிங்க. கேட்டிருக்க கேள்வி, சமமான இலத்திரணிக்கை கொண்ட அயன் அல்லாது அணு கொண்ட மூலகம் அல்லது அயன் அல்லாது அணு அல்லது மூலம்னு சொல்லலாம். 2 8 8 6 6 கேட்குறாங்க. அப்ப நீங்க எல்லாத்துக்குமே பக்கத்துல எழுதுங்க இலத்திரணிப்பு. முதலாவது என்னது? கந்தகம். கந்தகத்து இலத்திரணிப்பு எழுதுங்கோ. அடுத்த Cl-, அதுக்கு எழுதுங்கோ. அடுத்து ஆகன், அதுக்கு எழுதுங்கோ. அடுத்தது K+. ரைட், எல்லாத்தையும் எழுதுங்கோ பக்கத்துல. நீங்க பேப்பர்ல எழுதுங்கோ. பேப்பர்ல எழுது, வேற எங்கேயும் எழுதாத. பேப்பர்ல அதுலயே எழுது, அப்பதான் விளக்கம் இருக்கும். பேப்பர்ல எழுது, பேப்பர்ல எழுதுங்க. அதுலயே எழுதுங்க பிள்ளைகள், டக்குன்னு எழுதுங்க. இதுல பாருங்க, கந்தத்துல 16 தானே? குளோரின் 17, ஆகன் 18, இது 19. இதுக்கு 2,8,6 16 தானே? அணுவன் 16. டக்குன்னு ஞாபகம் வரும். இதுக்கு தான் டக்குன்னு அணுவன் பாடமாக கொண்டு இருக்குதான். இல்லாட்டி எழுதியிருப்பீங்க. கந்தகத்து தெரியாது. ஒன்றுக்கு அணுவன் தெரியும், என்ன செய்வீங்க? எல்லாம் எழுதுவீங்க. ஐதரசன், ஹீலியம், லித்தியம் என்று போட்டுக்கொண்டு அதில் 10 நிமிஷம் அதில் போயிடும். விளங்குதா? இதுக்கு தான் அணுவன் பாடமாக்கணும். எல்லாம் இலத்திரப்படுத்துகிற ஓகே சார், மைனஸ் ப்ளஸும் ஓகே சார். இந்த அணுவண்ணையும் தந்தீங்கன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும். விளங்குது? அந்த அணுவன் தெரிஞ்சிருக்கோம். அது பழக்க வந்து தயவு செய்து பழகிருக்கும். ரைட். அப்ப இதே 17 அப்படியே மைனஸ் இல்லோ. மைனஸ் என்ன தம்பிளே தெரியும்? மைனஸ் ஒரு லட்சம் வாங்கியிருக்கு. அப்ப ஏற்கனவே 17 இருக்கு. அப்ப 17 ஒன்று கூட்டினா அவ்வளவு 18. அப்ப என்ன? 2, 8, 7 இருந்துருக்குண்டா. அணுவா இருந்து தான் செய்யும். குளோரின் அணுவா இருந்து தான் என்னது? 7 இருந்திருக்கும். இது பயனுள்ள மைனஸ். அப்ப என்ன தொண்டை வேண்டி இருக்கு என்ன? அப்ப 8. விளங்குதா? ரைட். அடுத்து ஆகன் 18 தானே? அது 2, 8, 8 தான். இலத்தினை போல செய்யணும். ஒன்றும் இல்லை, இலத்தினை பண்றது. மொத்தம் 18 இலத்தினை இருக்குது. முதலாவது 2 தானே நம்பும். அப்புறம் அடுத்தடுத்து வர சக்தி மட்டத்தில் என்னது? 8 8 பேரா இருக்கலாம். அப்படியே மிச்சம் மிச்சம் பேரை நிரப்பி கொண்டு போகிறது. K+, இங்கே பாருங்க, பொட்டாசியத்தை பார்த்தீங்கன்னா 19. இதுக்கு எத்தனை? 2, 8, 1 2 வரும். இது பொட்டாசியம் மூலகமாக இருந்தா. அப்போ இது K+ ஒன்று என்ன செய்ய இழந்திருக்கு. அப்போ 19 ஒன்றை கழிச்சா எவ்வளோ பிள்ளையர்? 18. சரியா? அவங்க பாருங்க, இந்த 3மே பாருங்க பிள்ளையர், இந்த இலத்திரன் எண்ணிக்கைக்கு வருதா இல்லையா? பாருங்க, இது மட்டும் தான் டிஃப்ரெண்டா இருக்கு. 2 8 6 விளங்குதா? ரைட். அவன் கேட்ட கேள்வி என்ன பிள்ளையர்? அந்த கேள்வியில மார்க் பண்ணுங்க. Ca2+ என்று சொல்லியிருக்குல்ல, அதை மார்க் பண்ணுங்க. சரி, மார்க் பண்ணுங்க. கருப்பேனோ அல்லது கருப்போ நீளமோ அந்த Ca2+. கேள்வியில Ca2+ இருக்குல்ல, அதை மார்க் பண்ணுங்க, அண்டர்லைன் பண்ணுங்க. இலத்திரணிக்கு சமமான, சரி, இலத்திரணிக்கு சமமானதை மார்க் பண்ணுங்க. சமமான இலத்திரணிக்கை கொண்ட மூலகம் அல்லது அயன். சரியோ? அல்லாதன்னு முடியுதுல, அல்லாதது அதை வடிவா டபுள் மார்க் பண்ணுங்க. அல்லாதது. நீங்க இதெல்லாம் போல விடுற. நீங்க அவன் அல்லாதன்னு கேட்டா என்ன? இல்லாத கேட்கிறான். அப்ப கால்சியம் 2+ இலத்திரணிக்கு சமன் இல்லாதது கேட்டிருக்கு. அப்ப எது வழி சமன் இல்லாது? வேற வழி மிச்சம் முடிஞ்சாவும் தாடா. விளங்குதா? அப்ப கேள்வி விளங்கணும் முதலாவது.
கேள்வியா என்ன கண்டு வழங்கணும். சில பேர் இந்த அயன் கல்சியம் கொடுத்து கேட்கல, கல்சியம் நினைச்சிருவீங்க பிள்ளைகள், அந்த அயனை விட்டுருவீங்க. அப்போ அந்த மூலகத்துக்கும் அந்த அணு அல்லது மூலகத்துக்கும் அந்த அயனுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிருக்கணும். விளங்குதோ? அதுக்கு வகுப்பு ஒழுங்காக வந்து இருக்கணும், இல்லாட்டி விடுபட்ட கிளாஸ் ரெக்கார்டிங் ஒழுங்காக பார்த்துருக்கணும். நிறைய பேர் இந்த ரெக்கார்டிங்கில் பார்க்காம இருக்கிறீங்க. சரி, இதை நீங்கள் பார்க்காம இருக்கால இது பெரிய சாதிச்சுட்டு தான் நிற்கிறீங்களா? அங்கே ஒன்றும் சாதிக்கிறதுக்கு இல்லை. பார்த்தா தான் அடுத்த இடம் சாதிக்கலாம் சயின்ஸில். விளங்குதோ? புதுசு புதுசாக வந்து சேர்ந்தாக்கலாம் ரெக்கார்ட்லாம் கொடுத்து தான் இருக்குது. ஆனால் அதை பார்க்குறதுக்கு பிள்ளைக்கு நேரம் இல்லை. பிள்ளைக்கு நேரம் இல்லையா என்ன விளங்கு இல்லை. நேரம் அடிக்க போய் என்ன படிக்கிறது? பிள்ளையோட வேலையே படிக்கிறது தான். அதுக்கு நேரம் அடிக்க என்ன செய்யறது? டைம் ஒதுக்கி பார்க்கத்தான் வேணும். ஒரு 4-5 கிளாஸ் தான் முடிஞ்சு. ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ஒதுக்கினாலே காணும். ஒரு நாளைக்கு முடிச்சிடலாம், 5 நாளில் முடிச்சிடலாம். உங்களுக்கு கிளாஸ் திங்கள் புதன் வெள்ளி 4 நாள் தான் கிளாஸ். இடையில கேப்புகளும் இருக்கு. ஸோ விட்டிங்கண்டா முன்னுக்கு வந்து பார்க்காம பின்னுக்கு இடையில படிச்சிங்கன்னா இன்றைக்கு கதைக்கிற சிலது விளங்காமல் இருக்கும். என்னதான் இப்போ நான் நோவலாக தான் கதைக்கிறேன். நான் முன்னுக்கு தியரி படித்தாக்களுக்கு இது ஈஸியாக விளங்கிட்டு இருக்கும். நான் திருப்பி ஆரம்பத்துலேருந்து அணுவண்டா என்ன எடுத்துட்டு சொல்லி கொண்டுக்கலானே. இப்போ ஆரம்பத்துலேருந்து படிக்கவும் கல் எடுத்து வந்து அடிப்பான். எனக்கு ஆரம்பத்துலேருந்து படிக்கிறவனுக்கு கடுப்பா விளங்குதா சொல்கிறேன். அவனுக்கு தெரியும் தானே சொல்ல விளங்குதா. அவள் புதுசாக இருந்தாலும் உனக்கு ரெக்கார்டிங் எல்லாத்தையும் பார்த்து கிளிய வேண்டி வந்தால் தான் நல்லம். அதான் நல்லம். நீங்கள் எந்த வகுப்பில் எங்கேயும் அப்படித்தான். இப்போ நேரடி கிளாஸ் என்ன செய்வீங்க? முன்னுக்கு வந்து நோட்ஸில் எழுத மாட்டீங்க, ஒன்றும் பார்க்கறது இல்லை. இப்போ தான் விட்டு விட்டு சேர்த்துட்டு புற போகிறது. இந்த பாடம் எனக்கு விளங்குது இல்லைன்னு நினைக்கிறது. விளங்குதோ? பாடம் முடிஞ்சு எக்ஸாம் கிட்ட வரைக்கும் ஏன் பிள்ளை மார்க்ஸ் குறைஞ்சது, அது இந்த பாடம் சேர்த்து இடையெல்லாம் போனால் அந்த படம் விளங்கல. இது நேர் கிளாஸில் சொல்லலாம். ஆன்லைன் கிளாஸில் என்னடா வந்தாலும் முன் ரெக்கார்டிங் தான் இருந்தானே, அதை பார்த்தா முடிச்சிடலாம் தானே. இப்போ ரெக்கார்டிங்குக்கும் லைவாக எடுக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது, வித்தியாசம் இருக்குது தான். ரெக்கார்டிங் லைவ்னா அந்த டைம் ஃபுல்லாக இருப்பீங்க, கிளாஸ் பண்ணி இருப்பீங்க. ரெக்கார்டிங் என்ன செய்வேன் போட்டுட்டு ஓடிடுவீங்க. அதுலேயும் பிரச்சனை இருக்குது. இப்போ ரெக்கார்டிங் வந்து இன்றைய கிளாஸில் இருந்து ரெக்கார்டிங் வந்து நாளைக்கு இரவு 12 மணிக்கு முடிச்சிடுவேன், பண்ணிடுவோம். இன்றைக்கு உங்கள் ரெக்கார்டிங் என்ன அப்படி தான் ஒரு நாள் தான் ரெக்கார்டிங். மொத்தம் ரெக்கார்டிங்லாம் ஃபுல்லாக விட்டுருக்குது. இந்த காசுல இருந்து இந்த ரெக்கார்டிங் வந்து இரவு 12 மணியோட கேன்சல் ஆயிடும். இன்றைக்கு இரவு போட்டோம்னா நாளைக்கு இரவு 12 ஒரு நாள் தான். இன்றைய கிளாஸ் முடிஞ்சால் நாளைக்கு இரவு 12 மணிக்கு கேன்சல் ஆயிடும். சரி தானே? அப்போ அதுக்குள்ளே பார்த்து முடிச்சிருக்கோம் நீங்கள். ஓகே ரைட். 10ஆம் ஆண்டுக்கு வந்துட்டீங்க, படிக்கங்கள்லாம் நீ காய்ச்சட்டையிலேருந்து ஜீன்ஸுக்கு மாறிட்டீங்க. கொஞ்சம் 15 வயது வந்துடுது வரப்போகுது. சரியோ? விளங்குதோ? இனி அங்கால அடுத்த வருஷத்துக்கு ஓஎல், புறங்கால ஏஎல், புறங்கால கேம்பஸ் வளர்ந்து டக்குன்னு வளர்ந்து வந்து வர போறீங்க. பிள்ளைகள் சமுத்திர முக்கிய தலைவர்களை வர போறீங்க. அப்போ பொறுப்புகள் இருக்கணும். சரியா? ரைட். ஓகே பிள்ளைகள், இப்போ மார்க் பண்ணி பழங்க களி வாசிக்கிற. ரைட், அடுத்த 6வது களி வாங்க. 6வது களி வாங்க. சரியா? இப்படி எது பிள்ளைகள்? இப்போ முதலாவது கந்தகம். சரியா தானே? இதுக்கு ஜவனியில் தானே? ஓகே பாருங்க, எழுத தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு இப்போ அணுவன் தெரிஞ்சிருக்கணும். அப்போ மைனஸ் ப்ளஸ் இது அயனு தெரிஞ்சிருக்கணும். மைனஸ் இலத்திரனை ஏற்க மட்டும் தெரிஞ்சிருக்கணும். ப்ளஸ் இலத்திரனை இலக்கு மட்டும் தெரிஞ்சிருக்க வேணும். அணு வந்து இலத்திரன் இருந்தால் நேரேற்றம் பெறுமடா, இலத்திரனை வேண்டி எடுத்துக்கொண்டு தண்டா பெற்றுதண்டா மைனஸ் மறையேற்றம் பெறும். ஓகேயா? ரைட், குறிச்சு விடுங்க அப்படி. அடுத்த வழி வாங்க. அடுத்த 6வது ஆபத்து 2 பார்க்கணும் பிள்ளைகள். சரி, அது இலத்திரம் இப்போ தெரிஞ்சிருக்கணும். அவர் ஆபத்து 2 படிக்கணும். படிச்சோன்னு பார்ப்போம். அடுத்து 7வது வாங்க. 7வது களி வாங்க. விடுற களியெல்லாம் திருப்பி செய்வேன். அந்த டாபிக் படிக்கிறேன் படிக்க கிடக்கு. 7வது நேற்று பார்த்தது. ஐதரசன் அணு 3 சமதானிகளை கொண்டது. அவற்றில் சமதானி துத்தேரியத்தின் நியம குறியீடு. என்னுடைய சமதானி ஒரே அணுவண்ணையும் வேறுபட்ட திணிவண்ணையும் கொண்டதாடா. இதாடா ஐதரசன் சமதானிகள். என்னது என்ன சொன்ன? ஷார்ட்கட் புதுதி. சரியா? புதுதி தானே சொன்னான். என்ன பூண்டா என்ன பிள்ளைகள்? புரோத்தியம். தூவண்டா தூத்தேரியம். தீ என்ன திருத்தியம். அவன் கேட்டிருக்க என்ன பிள்ளைகள்? துத்தேரியத்தின் துத்தேரியம் இப்போ சொல்றேன் சார். நீங்க தூவனா போடுறீங்க இல்லை தூணா போட்டுருக்கான்னு கேட்கல. அது கிட்டத்தட்ட அதுதான். சரி, அது இங்கிலீஷ் டியூட்டேரியம் வரும். டியூட்டேரியம் வரும். தமிழை மாத்தே தூத்தேரியம் வரும். அதுல பிரச்சனை இல்லை. சரிதானே? பெரிய இலக்கிய புலவர்கள் தமிழ்ல புல கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே, பாருங்க பிள்ளைகள், ஐதரசன் அணு 3 சமதானியை கொண்டது. அது சொல்லியிருக்காங்க தானே. இது புரோத்தியம் தூத்தேரியம் திருத்தியம். இதான் அந்த 3 சமதானிகள். சமதானியம் என்னடா கடைசி கிளாஸ் பார்த்தாங்க. என்ன ஒரே அணுவன் பார் கிழக்கெல்லாம் அணுவன் ஒரே அணுவனையும் வேறுபட்ட திணிவனையும் கொண்டதான் என்னது? சமதானிய அணுக்கள். சரியா? அதான் சமதானிய அணுக்கள் சொல்லுவோம். அப்போ பாருங்க, துத்தை தண்ணி அவங்க முதலாவது என்ன பிள்ளைகள்? முதலாவது பிள்ளை பிள்ளைகள் 10 போட்டிருக்கு. H1 பாருங்க. H1 அணுவன் 0 போட்டிருக்கு. இப்படி ஒரு சமதானி இருக்காங்களுக்கு இல்லையே? முதலாவது படுப்பில்லை. சரியா?
ரெண்டாவது H12 யார் H12 இவரான் தூத்தெரியும் அதான் நம்ம விட தூத்தெரியும் தான் கேட்டுருக்கு. சரி மூணாவது பார்ப்போம். மூணாவது என்ன 1 3 மூணாவது யாரு திருத்தியம். நாலாவது 14 இங்கே பாருங்க H14 ஆம் 14 இருக்கு அப்படி இல்லை இதுவும் இல்லை. அது 4 விடைக்காக தந்திருக்காங்க. இப்போ இதில் தராத விட இது விடையல் புரோத்தியம் முதலாவது மட்டும் தெரியல முதலாவது தெரியல இது 2 தந்திருக்காங்க. அப்போ இது விட 2 வார தூத்தெரியும் சரியா. அப்போ இந்த ஓடதையும் பிள்ளைகள் அதான் புது ஊதியன்னு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. புரோத்தியம் தூத்தெரியம் திருத்தியம் முதல் எழுத்து ஞாபகம் வச்சுக்கணும். புது ஊதி 1 2 3 அந்த ஓர்டர் ஈஸியாக இருக்கும் சரியா. எடா சரி அடுத்து 11 வாங்க 11 பாருங்க படிச்சதுக்குள்ள இவ்வளோ கேள்வி செய்யக்கூடியா இருக்கு. இப்படி ஐடியாக்கெல்லாம் கேள்வியில் வருது கவனம். அதில் குறிச்சு கொள்ளுங்க புது உதவியெல்லாம் பாருங்கோ. 16 களி கால்சியத்தின் வலுவளவு 2 ஆகும். கால்சியம் அப்படியே தெரியும். கால்சியம் தான் கால்சியம் இந்த வலுவளவு எவ்வளவா எவ்வளோ சொல்றாங்க வலுவளவு 2 ரைட் 2 உங்களுக்கு தெரியும் என்ன கால்சியம் 2+ தான் பிள்ளைகள் 2 இலக்கம் இல்லை 2+ ரைட். ஒட்சிசனின் இலத்திரல் அமைப்பு ஒட்சண்ட இலத்திரல் அமைப்பு எவ்வளவா 2,6 கால்சியம் ஒட்சைட்டின் ரசாயன சூத்திரமாக இருக்கக்கூடியது என்னடா கால்சியத்தின் ஒட்சைட்டின் ரசாயன சூத்திரம் கேட்டிருக்கான். இது 2 6 புள்ளிகள் என்ன இருக்கும். இது 2+ இது என்னது 2- இலத்திரன் 8க்கும். அப்போ இது இவற்றோட பேருக்கு போகும் இவற்றோட பேருக்கு போகும் 10 சுருக்கிக்கலாம் புள்ளிகள். அப்போ CaO வரும் கால்சியம் ஆக்சைடு. இதோட தான் வேலை வலுவலை கண்டுபிடிச்சிட்டா பிள்ளைகள் 2 மாற்றி கொடுக்காண்டவே இல்லை. இதில் என்னடா இருக்கு. ஆனால் வலுவலை காண்றதுக்கு இலத்திரல் இணைப்பு தெரியணும். இலத்திரல் இணைப்பு தெரியணும்டா இலத்திரல் இணைப்பு எழுத தெரியணும். அதை எழுதுறதுக்கு அணுவன் தெரிஞ்சிருக்கணும். அணுவன் 1-23 அந்த அணுவன் நம்பர் தெரிஞ்சதான் சரி குழந்தான். இதை படிச்சு சிம்பிளா செய்யலாம் முடியாது. இதை நீங்க விடலாம். இந்த பாடம் மட்டும் போறது தயவுசெய்து விளங்கிக்கொள்ளுங்க. புதுசாக வந்தாலும் சரி ஆரம்பத்தில் படிச்சுட்டு இருக்காங்களும் இந்த பாடம் கெமிஸ்ட்ரி ரசாயனவியல் அடிப்படை ஆரம்பம் எல்லாமே தான் பிள்ளை. இந்த 3வது யூனிட் உங்களுக்கு கிளியர் இல்லையா 100%. இது கூட அடுத்தடுத்து வர யூனிட்கள் செய்யறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் சரியா. என்னதா இருக்கும் கஷ்டமா இருக்கும். உதாரணத்துக்கு நீங்க 5வது கழிக்கு வாங்க இந்த யூனிட்டுக்குள்ளேயே பார்ப்போம். 6வது கழிக்கு வாங்க 6வது பாருங்கோ வாசிச்சு பாருங்க. மூலக மெக்னீசியமானது 2,8,2 எனும் இலத்திரல் இணைப்பை கொண்டது. அந்த வசனம் விளங்குது தானே. இப்போ விளங்கு படிச்சுட்டீங்க. இலத்திரல் இணைப்பு மெக்னீசியத்துக்கு 2 12 அணுவன் 2 இது விளங்குது. அங்கால வாங்க அப்படியே அதன் கூட்டம் ஆவர்த்தனம் என்பன முறையை கேட்டிருக்கு. என்பன முறையையும் விளங்குது. கூட்டம் வேண்டா என்ன ஆவர்த்தனம் வேண்டா என்னன்னு தெரியா என்ன படிக்கல. அது ஆவர்த்தன படிக்கணும் விளங்குதா. அப்ப அந்த ஆவர்த்தன அட்டவணையும் இந்த இலத்திரல் இணைப்பையும் சேர்த்து கேள்வி போட்டிருக்கு. இது என்ன இந்த அளவுக்குள்ளேயே இதுக்கு அடுத்த அளவுகள் போட்டீங்கன்னா இதோட சேர்ந்து இன்னும் பெரும் பிள்ளை வேணா பார்த்தா அப்போ உங்களுக்கு வாழை புத்தகம் தானே 7வது பாடத்தை தட்டி பாருங்கோ. அதில் மூலங்கள் அந்த இன்னைக்கு அணுவன் துணிவெல்லாம் இருக்கு. 10ஆம் பாடத்தை எடுத்து பாருங்கோ. அந்த மூலம் கட்டமைப்புலாம் பட்டமட்டமாக போட்டெல்லாம் இருக்கு. உங்களை எடுத்து பாருங்க. உங்களோட புத்தகத்தில் பார்த்த பார்ட் 1ல் 10ஆம் பாடத்தில் ரசாயன படைப்பு இருக்கு. இப்படி கெமிஸ்ட்ரி இது 10 11க்கு மட்டும் இல்லை பிள்ளைகள் ஏஎலுக்கும் தேவை. எல்லாத்துக்கான அடிப்படையும் இங்கே தான் இருக்குது. விளங்குதா சொல்றது விளங்குதோ. நான் ஏஎல் கெமிஸ்ட்ரி சார்ந்த முறையிலையும் சொல்றேன். தயவுசெய்து இந்த 10ஆம் ஆண்டு பேசிக்காக கிளியர் பண்ணிருங்கோ. பண்ணினாத்தான் உங்களுக்கு சிம்பிள் விடையல். நான் 100% சொல்றேன் பிள்ளைகள். உங்களுக்கு டேர்ம் மார்க்ஸ்லேயே உங்களாலேயே பேப்பரில் பார்க்க உங்களுக்கு எல்லாம் பழக்கப்பட்ட செஞ்ச கிடையாது. நீங்க உண்மையை சொல்லுங்க. உங்க மெசேஜ் தொட்டு சொல்லுங்க. நீங்க எக்ஸாம் படிக்காம சும்மாவே பேப்பரை பார்க்கலையே உங்களுக்கு என்ன ஃபீல் பண்ற நீங்கள் என்ன ஃபீல் பண்றீங்க உண்மையை சொல்லுங்க. உண்மையை யோசிச்சு பாருங்க. நீங்க எக்ஸாம் ஏதோ ஒரு பாடத்துக்கும் படிக்காம எக்ஸாம் கோலுக்கு போயிட்டீங்க பேப்பரை போயிட்டீங்க அடுத்து பேப்பரை தந்தோன்னு பாக்குறீங்க என்ன தோணும் 10 விஷயங்கள் தோணும். ஒன்று என்ன கொஞ்சம் படிச்சுருந்தா செஞ்சிருக்கலாம் ஒன்று தோணும். அடுத்த இன்னொன்று எங்கேயோ பழக்கப்பட்ட கேள்வி மாதிரியே இருக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது என்று இருக்கும். ஆனா இது வரைக்கும் வெறும் வராது. சொல்ற கேள்வி பார்த்த மாதிரி படிச்ச தான் இருக்குது ஆனா வருது இல்லை. அப்ப ஒன்றும் படிக்காம போறவனுக்கே அப்படி ஃபீல் ஆகுதுண்டா. இப்போ கிளாஸ்ல ஒன்று தியரி படிப்பிச்சு புத்தக பயிற்சிகள் செய்து முடக்கல்வியை செய்து பாச கல்வியை செஞ்சு விட்டா பிறகு பார்த்தோன்னே என்ன தோணும் நீ செஞ்ச கேள்வி மாதிரி இருக்கேன்னு தோணும். விளங்குதா சிம்பிளா அந்த ஐடியாக்கள் டக்குனு பிடிபட முடியாது. சிம்பிளா செஞ்சு விட பேச இருப்பீங்க பிள்ளைகள். விளங்க சொல்ற டைம் முன்னுக்கு முடிச்சுட்டு எங்க பக்கத்துல சொல்லி கொடுக்கறது இல்லை. திருப்பி எல்லாம் பார்க்கணும். அப்படி சயின்ஸ் அப்படித்தான் பிடிச்சிட்டு நான் உங்களுக்கு நீங்களாவே புத்தகம் எடுத்து படிப்பீங்க. யாரும் படின்னு சொல்ல தேவையில்லை. நீங்களாவே செய்ய வழிவிடுவீங்க கூட இல்லை பிள்ளைகள். நீ எல்லாம் செய். விளையாடுறியா டிவி பார்க்குறியா கேம் விளையாடுறியா அது செய்தான் போற. இப்போ டிவி பார்க்க இருக்க போறியா போன் பார்க்க இருக்க போறியா நித்திர கொள்ளா என்ன கொள்ளாம இருக்க போறியா செய்தான் போற. படிச்சுட்டு செய். அந்த பழக்கத்தை டைமிங்கை மட்டும் மாத்துடா. ஸ்கூலுக்கு வந்தோடனே டை கட்டுறியோ சப்பாத்து கட்டுறியோ இல்லை டக்குன்னு போய் போன எடுத்துருவேன். இல்லாட்டி டிவியை போட்டுருவேன். இல்லாட்டி போய் என்னது அப்படியே கட்டில படுத்துரும். இல்லாட்டி வெளியே சோஃபா இருந்தால் அதில் அப்படியே படுத்துரும்.
ஓமா இல்லையா? ஏன்னா ஸ்கூல் கேட்டு இருந்து வெளியே வரைக்கும் எல்லாம் ஜாலியாக ஓடி வர ஆக்டிவா, வீட்டை வந்தோடனே அப்படியே ஆமா ஆமா இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் நடக்குதா இல்லையா? அது வந்தோடனே ரெண்டு போட்டு படிச்சு வந்தோடனே பிள்ளைகள் அந்த 2 மணி கோம்பக்களை செய் ஸ்கூலில் அந்த கோம்பக்களை செஞ்சுட்டு பின்னே கொஞ்சம் படிச்சுட்டு ஒரு டைம் ஒரு நாள் அப்படியே உண்டு சோசியல் மீடியா என்ன பார்க்கணும் ஒரு நாள் ஒரு 1 ஹவர் அல்லது 1/2 மணி நேரம் ஒதுக்கி பார்த்துட்டு மிச்சம் இந்த வேலை ஒரு படிக்கிற அதை பேர் இப்படி படிச்சு வந்தேன் நான் சோசியல் மீடியாவிலே ஒன்றும் செய்யலாது வேற புறக்காணியாலும் ஒன்றும் தடுக்கலாது. சரி வேட கேட்டு கொண்டு இருக்காது ஃப்ரெண்ட்ஸில் பச்சு அந்த பச்சு இந்த பச்சு மண்டையில் போடாது. இந்த படிக்கிறது மட்டும் இந்த வேலைனா மட்டும் பேர் அதை பார்த்துட்டு புற மிச்சம் வேலை செய். இது என்ன செய்யறது? படிக்கிற தவிர எல்லாத்தையும் செய்யறது. பிற கடைசியில் எக்ஸாம்ல மார்க்ஸ் ஒயில ஒன்றும் செய்யல. எவ்வளவு படிச்சாம வருது இல்ல, சனி சைட்ல பாக்குது, கேது பின்னுக்கு பாக்குது, ராகு முன்னுக்கு பாக்குதுன்னு நினைக்கிறது. சும்மா இருக்க அந்த நவக்கிரகங்களை பழிய போடுறது, கடி ஆளெல்லாம் பழிய போடுறது. உன்னில பழிய போடு, மாற வேண்டியது நீ தான். உன்னை மாத்தினா எல்லாம் மாறும். சொல்ல விளங்குதா பிள்ளைகள்? கொஞ்சம் விளங்கி கொடுங்க. 15 வயசு சின்ன, இது முக்கியமான வயசு. இதுல விதைக்க வேண்டியதை நான் விதைச்சு விட்டுறேன். முளைச்சா மரமாகும், இல்லாட்டிக்கு அப்படியே அப்பவே சார் சொன்னார் நான் கேட்கல, நீங்க அது படிடாண்டு உங்களை தம்பி தங்கச்சிக்கோ அடுத்த தலைமுறைக்கோ சொல்லி கொண்டிருப்பீங்க. விளங்குதா? விளங்குதானே? ரைட். சரி, அப்போ ஓகே விளையல் 11 சரி. ஓகே விளையல் சரியா? புத்த பயிற்சி கொஞ்சம் பார்த்தாச்சு, இப்போ டைம் பார்த்தாச்சு, எல்லாம் படிச்சதுக்குள்ள பார்த்துருக்கிறோம். ஓகே ரைட். அடுத்த டாபிக் போவோம். கடைசியாக சமாதானி பார்த்தேன். சமாதானி எல்லாம் பார்த்துட்டோம். என்ன அந்த உதாரணம் எல்லாம் எழுதிட்டேன் நினைக்கிறேன். ஓகேயா? ரைட். இண்டை தலையங்கம் போடுங்கோ. ஒட்சைட்டுகள், ஒக்சைட்டுகள், ஒக்சைட்டுகள் தலையங்கம் போடுங்கோ. தியரி ஒக்சைட்டுகள். ஓகே, உங்களை முதல் 6 பாடம் தமிழே உங்களை டேர்முக்குரியது. அப்படியே உங்களோட 6 பாடத்தில் ஒரு 5 பாடம், 5 பிள்ளைகள் ஒரு 4 பாடம் முடிஞ்சு வரவே உங்களோட டேர்முக்கான டேர்ம் ஃபுல் பேப்பர் வந்து உங்களுக்கு அனுப்பிடுவேன். சரியா? இப்போ அது செய்ய வலிக்கிட்டோம். இப்போ 6 பாடத்தை முடிச்சுட்டு செய்ய முடியல தானே, 4 பாடம் முடிச்சாலே கிட்டத்தட்ட முக்காசி முடிஞ்சிடும். 4 பாடத்தை முடிச்சுட்டு அங்கே 5ஆம் பாடம் தொடங்கிக்கல டேர்ம் ஃபுல் பேப்பரும் ஒரு பக்கம் செய்ய வலிக்கிட்ட வேண்டாம். அங்கே வச்சு 2 வாரம் முடிஞ்சு ஒரு பக்கம் பெறும், ஒரு 5 பேப்பரும் உங்களுக்கு செய்து கொண்டு வர ஈஸியாக இருக்கும். அப்போ டேர்ம் பேப்பரும் பழக்கத்துக்கு வந்துடும். அழகு ரீதியாகவும் செய்வோம், அப்போ யூனிட் கிளியர் ஆயிரும். பிறகு டேர்முக்குரிய மொத்தம் மிக்ஸ் பண்ணி செய்வோம். ஏன்னா எக்ஸாம் மிக்ஸ் பண்ணி தமிழே கேட்க போகிறாங்க, அழகு ரீதியாக பிரித்து கேட்க போடல, மிக்ஸ் பண்ணி செய்யணும் பழகணும். அப்போ டேர்ம் பேப்பரும் செஞ்சு விடுவேன். அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு அந்த டேர்ம் எக்ஸாம் வைப்பேன். யூனிட் எக்ஸாம் யூனிட் வைஸாக செய்து போட்டு தான் யூனிட் எக்ஸாம் நடக்கும். விளங்குதா? செஞ்சதுக்கெல்லாம் நான் எந்த கிளியர் செய்து விளங்கப்படுத்தி விடணும் அந்த டைப் எல்லாம் உங்களுக்கு களி போடுவேன். ஸோ யோசிக்காங்க. சரி, எனக்கு மேட்ச் ஆச்சு, நான் உங்களை அப்படி நான் கொடுமைப்படுத்த மாட்டேன். படிப்பிக்காய்களை களி போடுறதோ இல்லாட்டி கட்டுமையாக களி போடுறதோ செய்து காட்டாம போகிறோம் அப்படி இல்லை. படிப்பிச்சது படிப்பிச்சதுக்குள்ள அதே ஐடியா சில இதில் செஞ்சு விட்டு அதே களியும் போட்டு விடுவேன். விளங்குதா? செய்யுங்க. ஆனால் அதை கூட நீங்கள் செய்ய மாட்டீங்க. யோசிச்சு பாருங்க, கஷ்டமாக களியை போட்டு செய்யாட்டிக்கு நீங்கள் என்ன யோசிப்பீங்க? சார் கஷ்டமாக களி போட்டால் செய்யல, அப்போ பழி சேர்ல. சார் ஈஸியாக போட்டு கொஞ்சம் செய்யக்கூடிய போட்டு தான் நாங்கள் செஞ்சிருப்போம். சார் மனசாட்சி இல்லாமல் ஒரு கல்லஞ்சக்காரன் பாருங்க எப்படி கேள்வி போட்டுருங்க, கல் உடைக்கிற மாதிரி போட்டுக்கன்னு என்ன பேசிட்டு இருப்பீங்க. அதே செஞ்ச களியே உங்களுக்கு தெரிஞ்ச களியை போட்டு செய்யாட்டிக்கு நீங்கள் உங்களை மூஞ்சிய ஆ எங்கே வைப்பீங்க? ஒன்றும் சொல்லல தானே. விளங்குதா சொல்கிறேன்? அப்போ உங்களுக்கு விளங்கணும், செஞ்ச களியை நம்ம செய்யாம இருக்கிறோமே, அப்போ செஞ்ச எவ்வளோ படிக்க கிடக்குது என்று வந்தாலே காணடா. அடே 10-11 ஓயல்ன்ற பெரிய பெரிய கஷ்டமே இல்லை பிள்ளைகள். அது உங்களுக்கு அந்த இடத்துல பாக்கி கஷ்டமாய் தெரியும், அங்கே ஒரு சீனுமே இல்லை. நீங்கள் ஃப்ளோவாக படிச்சுட்டு வந்தீங்கடா சிம்பிளாக எடுத்துடலாம். சரியோ? 11ஆம் கஷ்டப்படுவீங்க, இப்போ கஷ்டப்படுவாங்க. 11ஆம் ஏன் 10ஆம் படிக்காடியும் கஷ்டப்படுவாங்க. நீங்கள் இப்போ இதை படிச்சுட்டு வந்தீங்கன்னா சிம்பிள் உத்தாங்களுக்கு போயிடும். விளங்க பாஸ் பேப்பர் எல்லாம் இப்போ தொடங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓயில் எக்ஸாம் கிட்ட வரைக்கும் பாஸ் பேப்பர் எல்லாம் சொல்லுவீங்க, இது இந்த இத்தனை அவன்ல இந்த கேள்வி வந்தது, இந்த ஐடியாவில் வந்தேன்னு நீங்களே சொல்ல வலிக்கிட்டுருவீங்க. விளங்குதா? அப்படி வந்துடும். சரியா? ஓகே ரைட். சரி பிள்ளைகள், ஆக்சைட்டில் போட்டிங்களா? எழுதிக்கொள்ளுங்க. மூலகங்கள், 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 மூலகங்கள் ஒட்சிசனுடன் தாக்கமடைந்து, மூலகங்கள் ஒட்சிசனுடன் தாக்கமடைந்து, மூலகங்கள் ஒட்சிசனுடன் தாக்கமடைந்து மூலகங்கள் ஒட்சனுடன் தாக்கமடைந்து உருவாக்கும் சேர்வைகள்,
உருவாக்கும் சேர்வைகள் உருவாக்கும் சேர்வைகள் ஒக்சைட்டுகள் என அழைக்கப்படும். ஒக்சைட்டுகள் என அழைக்கப்படும். ஓகேயா? கொஞ்சம் பாருங்க முடியாது. இது என்னது? ஆக்சிஜன். யாரு ஓதான் புள்ளி ஆக்சிஜன்? ஓதான் ஆக்சிஜன். ஆக்சிஜனோட வந்து புள்ளிகள் எந்த மூலகங்கள், சரி உங்களுக்கு கிட்ட 20 மூலங்கள் படிக்கிறீங்கண்ணே, இந்த 20 மூலங்களுக்கு தானே, இந்த 20 மூலங்கள் என்ன செய்ய முடியும்? இதோட சேர்ந்து தாக்க முடியும். இப்போ நான் சேர்வை எழுதினாங்கண்ணே, இப்போ சேர்வை எழுதியக்கலையே ரசாயன சுத்தம் ஆக்சைடுகள் வந்தது கவனிச்சிருப்பீங்களா? குளோரைட், ஃப்ளோரைட் மாதிரி, மெக்னீசியம் ஆக்சைடு, அலுமினியம் ஆக்சைடு, சோடியம் ஆக்சைடு, ஆக்சைடுன்னு படித்தோம்ல, அதுதான் புள்ளிகள். ஆக்சிஜனோட தாக்கம் அடைஞ்சு வர சேர்வைகள் பேராயினது ஆக்சைட்டுகள். பேர் சொல்லி போலாங்க, ஆக்சைட்டுகள். சரியா? ஆக்சைட்டுகள்னு சொல்றது. ரைட்டோ? அப்போ அது வந்து தாக்குற அடிப்படையில் வந்து புள்ளிகள் எங்களுக்கு வந்து ஆபத்து அது விரிவாக படிப்போம். அதில் கூட்டங்கள் ஒன்று இருக்கு புள்ளிகள். ஆபத்து கூட்டம் ஒன்று. இதான ரோமனுக்கு தெரியும் தானே? இது தெரியுந்தாடா? இது ஒன்று, இது ஒன்று ரோமன். இது 2, 2, 3, இது 4, இது 5, இது 6, இது 7. சரிதானே? சரியா? மொத்தம் 8 கூட்டம் இருக்கு. இதுல எங்களுக்கு 7 தான் வரும். விலங்கு ஆபத்து கூட்டம் மட்டும் இருக்கு. சரி, அட்டவணை பார்ப்போம். அடுத்த கிளாஸ் அதை பார்ப்போம். கூட்டம் மட்டும் ஒரு தொகுதியை தான் சேர்த்து செய்யும் ஒரு கூட்டம் மட்டும் சொல்லும். இப்போ 5 பேர் உங்களுடைய ஸ்கூல்ல சேர்ந்து நின்றாங்க, என்னது அந்த 5 கூட்டம் நிற்கன்னு சொல்லுவோம். சொல்றதானே? 5 பேர் நிற்கிறாங்க சொல்லுங்க. அதை ஒரு பேர்ல சொல்லுவீங்க. ஒரு கூட்டம் நிற்குது, ஒரு கேங் நிற்குது சொல்லும் தானே? கூட்டம் சேர்ந்துதான் கூட்டம். ரைட்? அப்படியே 8 கூட்டம் ஆபத்து இருக்குது. அதுல இந்த முதல்ல 7 கூட்டத்துக்கு வந்த பிள்ளைகள் இந்த ஆக்சைட்டுகளுக்கு விசேடமான பேர் இருக்கு. அந்த பேர் தெரிஞ்சிருக்கணும். இந்த பேரை வச்ச நிறைய கேள்வியில் வாருது. சரியா? அப்ப முதலாம் கூட்டத்துக்கு உதாரணத்துக்கு தான் இந்த மூலங்கள் போட்டிருக்கேன். சரியா? முதலாம் கூட்டம் 2ஆம் கூட்டத்தை வந்து என்ன சொல்றது? அதுல வந்து பிள்ளைகள் முதலாம் கூட்டத்தை சொல்லுவோம் வந்து பிள்ளைகள் வெண் மூலம் என்று சொல்லுவோம். என்னது? வெண் மூலம். அந்த ஆக்சைடு, அதாவது சோடியம் ஆக்சைடு சொல்றது வெண் மூல ஆக்சைடுன்னு சொல்லுவோம். என்னது? வெண் மூலம். மூலம் என்ற அப்படியே காரம்னு சொல்றது. இப்ப சிம்பிளா சொன்னோம் இல்ல, மூலம் அமிலம் கதைப்போம். அமிலம் என்ன? புளிப்பு. தேசி புளி இருக்கு தானே பிள்ளைகள்? வீட்டு எலுமிச்சம்பழம் இருக்குது, அதோடம்பழம், எலுமிச்சம்பழம், ஆரஞ்சு. அது என்ன செய்யும்? இனிக்குமா உரைக்குமா? புளிக்கும். அந்த அதான் அமிலம் வச்சுக்கோங்க. அமிலம் புளிக்கிறது. ரைட்? அதுக்கப்புறம் லேப்ல இருக்க அமிலத்தை சார் சொன்னவர், அமிலம் புளிப்புச்சுவை, எலுமிச்சம்பழம், அப்போ ஜூஸ் எல்லாம் குடிக்கிறது. அப்போ லேப்ல அமிலம் இருக்குன்னு எடுத்து வாய்க்கெல்லாம் விடுறதுல லேப்ல இருக்க அமிலம் வாய்க்க விட்டீங்கன்னா வாய் எல்லாம் அரிச்சு கொண்டு எல்லாம் நாக்கெல்லாம் துண்டா வந்துடும். விளங்க சொல்றேன்? ரைட்? அது அமிலம். இப்ப காரம் மூலமற்ற என்னது? உரைப்பு. உரைப்பு. இப்ப சவர்க்காரம் சொல்றேன், கழிப்படுறீங்களே. சவர்க்காரம். நாங்க சவர்க்காரம் இல்ல சார், நாங்க சோப் தான் பாவிக்கிறோம். சோப். சோப் சவர்க்காரம் தான் முடிக்க பாருங்க. சவர் காரம். என்னது? சவர் காரம் சேர்த்து சவர்க்காரம். அது என்ன? அது என்னது? உரைப்பு தான். ஆனால் சவக்கார வாய்க்கு எடுத்து கொஞ்சம் உரைக்கிற காரத்தன்மையா இருக்க முடியும். அது இனிக்கவும் மாட்டுது, பிடிக்கவும் மாட்டுது. அது ஒரு காரத்தன்மையா இருக்கும். அப்புறம் எடுத்து வச்சு பார்க்கறது இல்லை. சரியா? டூத் பேஸ்டே வாங்கி வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உப்பு உப்பு தன்மையா இருக்கும். சொல்லுங்க, இருக்கிறாங்க டூத் பேஸ்ட் சாப்பிட்றார்கள், சவக்காரம் சாப்பிட்றார்கள், ரின்சோ எல்லாம் எடுத்து மணந்து பார்க்குறார்கள், மண்ணெண்ணை மணந்து பார்க்குறார்கள், பெட்ரோலை மணந்து பார்க்குறார்கள், விம்சோப் மணந்து பார்க்குறார்கள், விம்சோப் சாப்பிட்டு பார்க்குறார்கள். அந்த கெமிக்கல் டேஸ்ட் சில வடிவட்டாக இருக்காங்க. பார்த்து சாப்பிட்டு கரியா ஏதாவது வருத்தங்கள் கவனம். சரியா? கவனம். கெமிக்கல்ஸ் கவனம் பிள்ளை. ஓகே தானே? அப்போ வன்மூலம் படா. சரியா? வன்மூலம் அல்லது காரம் சொல்லலாம். மூலம் அல்லது காரம். இது வன்மூலம் பிள்ளை. இது என்னது? இது மென்மூலம்னு சொல்லுவோம். விளங்குதா? அது என்ன மென்மூலம்? வன்மூலம்டா. அது என்ன வெண்மென்? வெண்மென்ன்றதுண்டா? வெண்ணடா ஹார்டா இருக்கும், கடினம். மென்ன்ற என்ன? மென்மை, சாஃப்ட். சரியா? வெண்மூலம்டா கொஞ்சம் காரத்தன்மை கூட, அதாவது உரைப்பு கூடன்னு நினைச்சுக்கொள்ளுங்க. சரியா? மென்மூலம்டா உரைப்பு கொஞ்சம் குறைய. விளங்குதா? உரைப்பு கொஞ்சம் குறைய, மென்மை. ரைட்? அடுத்தது இவர் இருக்குல்லோ, மூன்றாவது இவர் வந்து நடுநிலை. அது என்ன தமிழ்? நடுநிலை அல்லது ஈரியல்புன்னு சொல்லலாம் முடியும். ஈரியல்பு எல்லாம் ஆக்சைடு முடியும் முடியல். வன்மூல ஆக்சைடு, மென்மூல ஆக்சைடு, ஈரியல் ஆக்சைடுகள் முடியும். எல்லாமே ஆக்சைட்டுகள். இந்த ஆக்சிஜனோட இந்த கூட்ட மூலங்கள்லாம் தாக்கம் அடைஞ்சு உருவார சேர்வையில் பேர் என்னது? ஆக்சைட்டுகள். அதுலயும் இன்னென்ன கூட்ட மூலம் தாக்க முடிஞ்சா இன்னென்ன ஆக்சைட் வரும் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். அப்ப இது நீங்க பாடமாக்கி வைக்கணும். மூலம் கூட்டம் தாக்க என்னது வரும் தெரியும். இது நடுநிலையில ஈரியல்டாடா. அது உரைப்பும் இல்லை. சரி, என்ன சரி, உரைக்குதும் இல்லை, புளிக்குதும் இல்லை, இனிக்கும் இல்லை, என்ற மாதிரி தான் இருக்கும். சரியா? அதுதான் நடுநிலை. நடுநிலையா இருக்கும். விளங்குதா? இப்போ டீ விட்டு அம்மா டீ ஊற்றி தந்திருக்கா. சரியோ? அது இனிக்க இல்லை, பிடிக்க இல்லை, ஒன்றுமே இல்லை, அப்படியே இருக்கு. எந்த ஒரு சுவையும் இல்லாத என்ன பிள்ளை நடுநிலையா இருக்கு, ஒன்றுமே இல்லை. அப்படின்னா என்ன? அது டீயே இல்லை.
ஏன்னா அப்படித்தானே? ரைட், ஓகே. டீ முக்கியம் புள்ளியல். உங்களோட டீயை வச்சே நான் பாதி கெமிஸ்ட்ரி இல்லை முக்காசி கெமிஸ்ட்ரியும் முடிச்சிருவேன். விளங்குதோ? அப்படி ஒன்று டீ ஊத்துற பார்த்து வைங்கோ, இல்லை டீ ஊற்றி பழகியும் வைங்கோ. வேணா விளங்கும் சொல்றது. அடுத்த புள்ளியல். சரி எஞ்சி வாங்கோ. 4 5 வந்து புள்ளியல். சரி எதை சொல்றது? மென் அமிலம். மென் அமிலம்னு சொல்லுவேன். என்னது? மென் அமிலம். 6 ஒன்று தான் கூட கவனிங்க. நான் கதைக்கு விளங்கி கொள்ளுங்க. போர்டில் நானோ டீச்சர்ஸ் எங்க பாடம் படிக்க போர்டில் டீச்சர் கதை கேட்கல. நீங்க முழுக்க அங்கே கவனிக்கணும். நாங்கள் சொல்ல நிறைய விஷயம் கதைப்போம், நிறைய ஆக்ஷன் தருவோம். இதெல்லாம் மைண்ட்ல நீங்க எடுத்துக்கொள்ளணும் பிள்ளை. இது நாங்க படிக்க கேட்கல எழுதுற கலாண்டு எழுதி போட்டு ஓட்டப்பந்தய வீரர் ஓடப்புறார் எழுதுங்கொண்டு சார் சொன்னோன்னே ஒன்னிய மார்க் எழுதி கொண்டு ஒன்னிய மார்க் கடாண்டு எழுதுறது ஒன்னிய மார்க். ஓட்டப்பந்தய வீரர் நானே. ஓ பிள்ளை எழுதுங்கோ அவருக்கு என்ன செட்கோ. ஓகே ரைட் ரன். என்ன என்ன அவர் அந்த தான் இருப்பார். மைண்ட் எண்ணம் எழுது எல்லாம் அவர்கிட்ட எண்ணம் என்ன? எல்லாரும் எழுதும் போது நாம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இது அந்த இரவுல எல்லாரும் தூங்கினா பிறகு நடிச்சாமத்தை முடிச்சிருப்பாங்க. உலகமே இருண்டு உள்ளது, உலகமே தூங்கிக் கொண்டிருக்கிறது, நான் மட்டும் முழித்துக் கொண்டிருக்கிறேன். விண்வெளியில ராக்கெட் விடுற அளவுக்கு அப்துல் கலாமுக்கே நாம டஃப் கொடுக்குற அளவுக்கு சிந்திக்கிறோம் அப்படின்னு யோசிச்சு கொண்டு அப்படியே படுத்துரும். அத மாதிரி தான் இந்த விளையாட்டுகள் காட்டாங்க பிள்ளைகள். எங்கேயும் கிளாஸ் நடக்கல, கிளாஸ் போர்ட்ல ஃபுல் கவனம் இருக்கணும். டீச்சர்ஸ் படிக்க அப்போல்லாம் கவனத்தை வைக்கும். அப்பதான் அந்த இதுகள் உங்களுக்கு உள்ள விளங்கும். விளங்கி எடுப்பீங்க. பிறகு டைம் தெரிவிக்க எழுதுங்க, ஒரு அவசரமும் இல்லை. சில பேருக்கு அந்த அந்த பனி குணம் இருக்கு, ஒன்றும் செய்யலாது. மாத்திக்கொள்ளுங்க. ரைட், ஓகே. மென்னமிலம் இது என்ன பிள்ளை எழுது? அது மென்னமிலம்டா. இது வெண்ணமிலம். இது வெண்ணமிலம். ஓகேயா? சரியா பிள்ளைகள்? அப்போ இவ்வளோ தான்டா. சரி அப்போ இதில் பாருங்கோ. ஓவராலாக பார்த்தா பிள்ளைகள் இந்த முதல் ரெண்டையும் பார்த்தீங்கன்னா இது வந்து மூலம் அல்லது காரமாக இருக்கும். அவன் இது 4 5 6 முறையும் பார்த்தீங்கன்னா அமிலமாக இருக்கும். சொல்றத விளங்குதா? இது மட்டும் தான் பிள்ளைகள் ஈரியல்பு, நடுநிலை ஈரியல்பு. விளங்குதா அந்த பிரிஞ்சு இருக்கு எப்படின்றது? இப்போ பாருங்க, கூட்டம் 1 2 மூலங்கள் தான். அதுல என்ன பிரியுது? வெண்மூலம், அதாவது நல்லா உரைக்கும் கொஞ்சம் உரைக்கும். இங்க வேறு 4 5 6 7 அமிலம் தான். இது என்னது? மென்னமிலம். அடுத்து என்னது? வெண்ணமிலம். அது மென்னமிலம்டா கொஞ்சம் புளிக்கும், மென்மையா இருக்கும், சாஃப்ட். ரைட். வெண்ணமிலம் என்ன? நல்லா புளிக்கும் வச்சுக்கணும். அப்படியே லீவ் விட்டுறாங்க உனக்கு விளங்கி வைக்கிறதை சொல்றேன். பிற காரம்னா என்ன பிள்ளை? உண்மையா அமிலம் பிள்ளை H+ இருந்தா அமிலம், OH- இருந்தா காரம். கெமிஸ்ட்ரி ரைட். பிறகு ஸ்கூல்ல கேட்கல காரம்னா என்ன? நல்லா உரைக்கும் டீச்சர். அமிலம்டா நல்லா புளிக்கும் டீச்சர். யாரா சொல்லி தந்தது? அப்படித்தான் எங்கிட்ட சயின்ஸை சொல்லி தந்தவர். யாரா அந்த சார்? அது இப்படித்தான் ஒரு ஒன்லைன் எல்லாரும் வந்துட்டாங்க இங்க. நான் உங்களை விளங்குற சொல்ற விஷயங்களை போய் கோப்பியில் எழுதி விடுறேன் இல்லை. சரிதானே? ரைட். சரிதானே? ரைட், ஓகேயா? இதான் பிள்ளைகள் ஆக்சைடுகள் எழுதிட்டீங்கன்னே. அந்த வகைகள் இது உடம்பு தெரிஞ்சிருந்தா காணும். ஓகேயா? கேள்வியில் எப்படி என்று செய்யல பார்ப்போம். இதை பாடம் வாங்கி வைங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். என்னென்ன கூட்டம் என்னென்ன செஞ்சா சரி. ஓகே, உடைய போட்டு நீங்கள் அட்டவணை மாதிரி போடுங்க. இது கூட்டம் போட்டு எல்லாமே அதே தான் பிள்ளை, கூட்டம் தான். சரியா? போட்டு எப்படி பிரிச்சு விடுங்க ஓடிவா. நீட்டாக போட்டு விடுங்க. இதெல்லாம் ஷார்ட் நோட்ஸ் தான். நோட்ஸ் நினைக்காது, ஷார்ட் நோட்ஸ். இவ்வளவு தான். இவ்வளவு தெரிஞ்சிருக்கவோ நீ எப்போ களி வந்திருக்கு MCQ பாஸ்வேர்ட்லாம் பார்க்க தெரியும். ஓகே அப்படியே பாருங்க, புதுசாக ஒரு தேதி படிச்சிட்டோம். ஏற்கனவே படிச்சதுக்கு கடைசியை பார்த்துட்டோம். சரியா? மடல் போய் வரும் பார்க்குறோம். இப்படி ஒரு கிளாஸும் ஒவ்வொரு விதமாக போகும். வகுப்புகளுக்கு ஒழுங்காக வாங்கோ. முடிஞ்ச அளவுக்கு லைவாக ஜாயின் பண்ணுங்கோ. கிளாஸில் எதுவும் இருந்து வேற இல்லாட்டி ரெக்கார்டிங்கை பாருங்கோ. முடிஞ்ச அளவுக்கு லைவாக ஜாயின் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லம். சரியா? ம். புத்தக பயிற்சியில் முதல் 5 களி வரைக்கும் செய்யலாம்.
4 வரைக்கும் செய்துட்டோம். உங்களால செய்து வைங்க. அடுத்தபடி உங்களோட புத்தகத்தை எடுங்கோ. 68ஆம் பக்கம். புத்தகத்தை எடுங்கோ. உங்களோட 68ஆம் பக்கம். 68ஆம் பக்கம். புத்தகத்தில் 68ஆம் பக்கமா? உங்களோட 68ஆம் பக்கத்துலேருந்து 77ஆம் பக்கம் மட்டும் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் பாருங்க. உலோகங்கள் சோடியம், மெக்னீசியம், சரி அடுத்தது அல்லுலோகங்கள் கந்தகம், நைதரசன், கார்பன், அப்புறம் உலோக போலியல். சரியா? விளங்குது? அப்படியே விஷயங்கள் இருக்கு. இது அவ்வளவுமே தியரி நோட்ஸ். இப்போ இவ்வளோத்தையும் நான் இவ்வளோ பக்கத்தில் இருக்கிறதையும் உங்களை நான் கிளாஸில் வச்சு நோட்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு மாதம் கிளாஸ் ஓட்டலாம். ஒரு 10 கிளாஸ் எடுக்கலாம் முடியல. சரிதானே? விளங்குதா? அப்படி செய்ய மாட்டேன்னா யோசிக்காதீங்க. இப்போ என்ன சொல்ல வாரேன்டா, இதில் நீங்கள் வாசிச்சு அதில் இருக்க நாலேஜ் எடுத்துக்கொள்ளுங்க. அதெல்லாம் அந்த ரசாயன இயல்புகள், பகுதி இயல்புகள் என்னென்னலாம் இருக்கு நான் உங்களுக்கு கிளாஸில் விளங்கப்படுத்தி விடுவேன். சரியோ? விளங்கப்படுத்திட்டு அதுக்கு எப்படி நோட்ஸ் எடுக்க வேண்டிய ஃபார்மேட்டும் தருவேன். இதை வாசிச்சு படிச்சு கொள்ளுங்க. இப்போ சோடியம் வேணா சோடியத்தை பற்றி கேட்டால் சொல்லணும். மெக்னீசியம் வேணா மெக்னீசியம் பற்றி கேட்டால் சொல்லணும். இந்த புத்தகத்திலே இருக்க பாயிண்ட்ஸ் தானடா. இப்போ இதில் நான் தாரெல்லாம் பிள்ளை நான் வந்து புத்தகத்திலே கூட நான் தர்ற மாடல் வித்தியாசமா இருக்கும். முக்கியமான விஷயங்கள் விளங்கி எழுத வேண்டிய நான் எழுதி விடுறேன். விளங்க இப்போ வந்தியா இருக்கலாம் பக்கம் இருக்குன்னா அவங்களுக்கு நோட்ஸ் கிளாஸில் சொல்லி கொண்டு நிற்க மாட்டேன். அது டைமும் வேஸ்ட், உங்களுக்கும் வேஸ்ட் பிள்ளைகள். புக்லானே இருக்குது, புத்தகம் இருக்குது, எல்லா டைம் விளங்க. அப்போ வாசிச்சு அவ்வளோத்தையும் படித்து வச்சு கொள்ளுங்க. இந்த இவ்வளோ தியரிகளும் தேவை தெரிஞ்சால் தான் கேள்வியை செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? அப்போ 68ஆம் பக்கத்துலேருந்து 77ஆம் பக்கம் மட்டும் படிச்சுக்கொள்ளும். விளங்கப்படுத்துவேன், என்னென்ன விளங்கப்படுத்தி விடுவேன். சரியா? சோடியம் என்னென்ன 70 விஷயங்கள்லாம் விளங்கப்படுத்துவேன். விளங்கப்படுத்துறதுக்கு ஒரு கிளாஸ் காணுந்தாடா. இப்போ நோட்ஸ் எல்லாம் சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. 72 எத்தனை பக்கம் கிட்டத்தட்ட 68 கிட்டத்தட்ட 10 பக்கம் இருக்கு. ஒரு கிளாஸ் நோட்ஸ் சொன்னா நான் ஒரு மணி நேரத்துக்கு 2 பக்கம் தான் எழுதுவோம். 5 கிளாஸ் அநியாயம். சில விளங்குதோ? ரைட். ஓகே பிள்ளைகள். அப்போ வாசிச்சு அப்புறம் வச்சுக்கொள்ளுங்க. ரைட். நான் போயிட்டீங்கானே. ரைட். ஓகே பிள்ளைகள். மேடம் நாங்கள் அடுத்த பிள்ளைகள் இந்த நாளைக்கு 7 மணிக்கு கிளாஸ் போடுவோமே. வளைய டைம் டேபிள் படி நாளைக்கு இல்லை பிள்ளைகள், வியாழன். இந்த போனங்களும் ஒரு கிளாஸ் லீவ் எடுத்தேன், ஞாபகம் இருக்கு. புதன்கிழமை லீவ் எடுத்து விட்டாங்களா? ஆ ரைட். விட்டதா? நாளைக்கு 7 மணிக்கு ஓகேயா? நாளைக்கு இரவு 7 மணிக்கு எடுக்கலாமா? சரியா பிள்ளை? நாளைக்கு இரவு 7 மணிக்கும் எடுப்போம். 7லேருந்து 8 நாளை மட்டும் அந்த கிளாஸ் உங்களுக்கு சொல்லிக்க முடியும். நான் கிளாஸ் லீவ் எடுத்துட்டேன்னா அதுக்கு 10 கிளாஸ் போடுவேன். சரிதானே? நாளைக்கு 7 மணிக்கு 7லேருந்து 8 எடுப்போம். தொடர்ச்சியாக வரும். அப்படி யாருக்கும் கிளாஸ் எதுவும் இருந்தால் ரெக்கார்டை பார்த்துக்கொள்ளுங்க, கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? உங்களுக்கு லீவல் விட்டாலோ என்ன லீவல் விட்டாலோ எந்த தேவை விட்டாப்பிள்ளையில் அதுக்கிட்ட மற்ற ஒரு எக்ஸ்ட்ரா கிளாஸ் போடுவேன். அது ஒன்று காரணம் ஒன்று, நீங்கள் அதுக்கு மாதத்துக்குரிய பேமெண்ட் கட்டுறீங்க பிள்ளைகள். அப்போ அதுக்குரிய கிளாஸ் நான் எடுக்கணும். அதுக்கு மேலே எடுத்தால் பிரச்சனை இல்லை. கூடுதலாக கிளாஸ் எடுத்தேன்னா எனக்கு ஓகே பிள்ளைகள். ஆனால் குறைய எடுத்தால் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதை எந்த திருப்தியாக எடுக்கிறேன். அடுத்தது கிளாஸ் எடுத்தால் தமிழில் விஷயம் சிலபஸோட முடியும். ஒரு எக்ஸாம் கிட்ட நேரத்தில் வந்து எல்லாத்தையும் படித்து நான் தேங்கி கொண்டு நிற்கலாது. சொல்ல விளங்குதோ? விளங்கிக் கொள்ளுங்கோ. ஓகே பிள்ளைகள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.